மாறிட்டேங்க. என்ன மல்லிகா, என்ன முடிவு? உலகத்துல குழந்தைய தவிர ஒரு தாய்க்கு வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. அதனால எனக்கு என் குழந்தை வேணும். என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளுக்காக உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் எடுப்பேன். எனக்கு வேற வழியே தெரியலங்க. வேற வழியே தெரியலங்க. உங்க பொண்ணு பாரதி ஐசியூ வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நீங்க போய் பார்க்கலாம். அப்படியா? கண்ணு முழிச்சிட்டாளா? ஏதாவது பேசினாளா சிஸ்டர்? இல்லங்க, அவங்கள இப்பதான் ஐசியூ வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் மயக்கம் தெரியல அவங்களுக்கு. நீங்க போய் பாருங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் சத்தம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஹலோ ஆண்டி. ஆண்டி, பாரதிக்கு இப்போ எப்படி இருக்கு? வாங்க தம்பி. இப்பதான் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதா நர்ஸ் சொன்னாங்க. ஓ, சரி, வாங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க தம்பி. எப்படியோ கடவுள் மனசு வச்சு என் பொண்ணை எழுந்து நடமாட வைக்கணும். ஆண்டி, சாமி பிரசாதம் பாரதி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க, உங்க கையால நீங்களே வச்சு விடுங்க. கடவுளே, என் பொண்ணு சீக்கிரம் குணமாகணும். தம்பி, ரொம்ப நாள் பழக்கம் இல்லைனாலும் எங்க மேல இவ்வளவு அக்கறையும் பாசமும் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி. ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒண்ணுமே பெருசா பண்ணலையே. சரி தம்பி, ரொம்ப நேரம் உள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வெளியில போய் பேசுவோம். சரி ஆண்டி. ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரதிக்கு சீக்கிரமாவே சரியாயிடும், பார்த்துக்கோங்க. எனக்கு பாரதியை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் வரேன் ஆண்டி. அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் உடனே என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, யோசிக்காதீங்க. சரி சரி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. வரேன் ஆண்டி, வரேங்க. சரி, நான் பாரதி பக்கத்துல இருக்கேன். என்ன இவன் அடிக்கடி வந்துட்டு போறான், போன் பண்ணி விசாரிக்கிறான், கோயிலுக்கு போயிட்டு விபூதி எடுத்துட்டு வரான். இதெல்லாம் இவன் எதுக்காக செய்யறான்? பாரதிக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்?
மல்லிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? நான் என்ன போய் 4 பேரை காப்பாத்தவா போறேன்? கொலை பண்ணதானுங்க போறேன். என்னால காப்பாத்தப்பட்ட ஒரு உயிரை இன்னைக்கு நானே எடுக்க போறேங்க. முதல் தடவையா நான் செய்ய போறது தப்பு பாவம்னு தெரிஞ்சு செய்ய போறேங்க. மல்லிகா, பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? அவங்க கிட்ட உதவி கேட்டு பார்க்கலாம். இல்லங்க, யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க பொறுமையா இருங்க, இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதுக்குள்ள நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. வேணாங்க, வேணாம். அவனுக்கு தேவை பாரதியோட சாவுதான். பாரதி இறந்துட்டா நம்ம விஷயத்துல அவன் தலையிடவே மாட்டான்னு எனக்கு தோணுதுங்க. சரி மல்லிகா, நானும் வரேன், போலாம். என்னங்க நீங்க? என்ன மல்லிகா, கோவத்துல நான் உன்னை திட்டிருப்பேன். பொண்ணு காணாம போனா எல்லா பக்கம் வர டென்ஷன், கோவம், இது எல்லாமே எனக்கு இருந்தது. அதனாலதான் மல்லிகா நான் உன்னை திட்டின அடிச்சேன். ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு இருக்கிற அதே வேதனை, வலி எல்லாமே உனக்கும் இருக்கும்ல. இன்னும் சொல்ல போனா என்னை விட அவன் மேல உனக்குதான் மல்லிகா உரிமையும் பாசமும் ஜாஸ்தியா இருக்கும். நேத்து ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம நீ அழுதுகிட்டு இருந்ததை பார்க்கும்போது எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மல்லிகா. இங்க பாரு, நானும் உன் கூட வருவேன். எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம், வா. எங்க ஒருவேளை இது அவனா இருக்குமோ? அவனதான் இருக்கும். ஆன் பண்ணு. ஹலோ, என்ன மல்லிகா, கிளம்பிட்ட போல் இருக்கு. சரி, போய் சக்சஸ்ஃபுல்லா காரியத்தை முடிச்சிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். என்ன ஆல் தி பெஸ்ட் சொன்னா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? சைலண்டாவே இருக்க. கொலை பண்ண போற, அதனால எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு தெம்பா போ. இங்க பாரு, என் குழந்தை மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. அப்படி என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ வேற மல்லிகாவை பாப்ப. அட 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 அட. சூப்பர், என்ன தைரியம். நல்லா தைரியமா தானே இருக்க. அப்புறம் எதுக்கு துணைக்கு ஆள் கூப்பிடுற? தூக்கிட்டு போய் காப்பாத்தும் போது சிங்கம் மாதிரி சிங்கிளா தானே வந்த. இப்ப எதுக்கு புருஷன் துணை கூட வர்றான்? இந்த பாரு, நீங்க 2 பேரும் நகமும் சதையுமா, வள்ளுவனும் வாசுகியா ஒத்துமையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது உங்க குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் போதும். இதுல வேணாம். நீ மட்டும் தனியா போ. அதுதான் உனக்கும் நல்லது, உன் புருஷனுக்கும் நல்லது. சீக்கிரம் கிளம்பி போ. நேரம் ஆயிட்டே இருக்கு. நேரமும் சரி, உசுரும் சரி. போனா திரும்ப வராது. அதனால உடனே கிளம்பி போறதான் உனக்கு புத்திசாலி. என்ன பண்ணு, உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் அவனை வீட்லயே இருக்கு. என்ன மல்லிகா, என்னாச்சு? என்ன சொல்றாம? நீங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதாங்க. அந்த காரியத்தை நான் மட்டும்தான் தனியா போய் செய்யணுமா? அவன் 24 மணி நேரமா நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் மல்லிகா. ஏன் போனா என்ன செய்வானா? இங்க பாரு மல்லிகா, நம்ம சேர்ந்து தான் போறோம். அவன் என்ன செய்யறான்னு பாக்குறேன். ஐயோ விடுங்க, இது கோவப்படுற நேரம் கிடையாதுங்க. நம்மளுக்கு இப்ப நம்ம குழந்தை தாங்க முக்கியம். அவன் நம்மளுக்கு உயிரோட வேணும். என் குழந்தைக்காக இந்த கொலையை நானே செய்யறேங்க. ஆனா நான் பண்ண நல்லதுக்கு இது ரொம்ப பெரிய தண்டனைங்க. நான் பண்ண நல்லதுக்கு யாரும் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேணாம். ஆனா இதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? வீட்ல ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி அடிக்க போனா கூட அண்ணன் கிட்ட வேணான்னு கெஞ்சுவேன். ஆனா இன்னைக்கு நானே ஒரு கொலையை செய்ய போறேன். அதுவும்
யார காப்பாத்தணும்னு தவிச்சனோ அவளையே கொல்ல போறேன். என் குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக போக போறது பாரதியோட உயிர் மட்டும் இல்லைங்க, என்னோட உயிரும் தான். இந்த பழி பாவம் எதுவும் உங்களை சேராது. நான் போறேங்க. மல்லிகா, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இத பாரு, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம சூழ்நிலையால தான் தப்பு செய்யறோம். கங்கையில கரைச்சா கூட என்னோட பாவம் போகாதுங்க. ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும், அத மட்டும் சொல்றேன். பத்திரமா இருங்க, நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய் மல்லிகா, அண்ணே, என்னப்பா எங்க போயிட்டு இருக்க? ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க? உன்னை பார்த்துட்டேன், நிறைய சொல்லணும் போல இருக்கு. ஆனா இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் நான் கடைசி தடவை உன்னை பார்க்க போறேன்னு தோணுது. எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிதானே நான் எங்களெல்லாம் வளர்த்தேன். அது ஒரு தப்பான. மல்லிகா, என்னப்பா எதுவுமே பேசாம எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? சரிப்பா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கமலா பாப்பா எப்படி இருக்கு? அவர் நல்லா இருக்காருன்னு, கமலாவும் நல்லா இருக்கானே. ஏப்பா எல்லாரும் நல்லா இருக்கின்ற விஷயத்தை ஏன் இவ்வளவு சோகமா சொல்ற? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரிப்பா, என்ன காலங்காலத்துல இந்த பக்கமா போயிட்டு இருக்க? அது அண்ணே, பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு, அவளை போய் பார்த்துட்டு வரலாம் தான் போயிட்டு இருக்கேன். அதாரு மல்லியா, எனக்கு தெரியாம உனக்கு இந்த பக்கம் ஃப்ரெண்ட் இருக்காங்க? அது எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு குடி வந்திருக்குண்ணே. அவங்க வீட்ல ஒரு விசேஷம், அதான் போயிட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கேன். சரிப்பா, அப்ப மாப்பிள்ளையும் கூட கூட்டு போக வேண்டியதானே? ஏன் தனியா போயிட்டு இருக்க? அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. சரி, கமலா எங்க? அது அது வந்து டியூஷன் போயிருக்கானே, டியூஷன். ஏய், என்னப்பா நீ பாத்திரமாவே பேசிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனை இருந்தா அண்ணன்கிட்ட சொல்லுப்பா. ஐயோ அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அங்க என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு. வீட்ல இருக்கிற எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லுண்ணே. நான் வரேன்னு. ஏய் மல்லிகா, என்னாச்சு மல்லிகாவுக்கு? ஒரு மாதிரி மாறி மாறி பேசுது, உளருது. நம்மகிட்ட உண்மையை சொல்லிட்டு போற மாதிரி தெரியலையே. ஒருவேளை மாப்பிள்ளைக்கு மல்லிகாவுக்கு எதுவும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லாம மறைக்குதா? ஒன்றுமே புரியலையே.
ஐம் பாரதி. ஐம் மல்லிகா. பட் ஐ திங்க் உங்களால எனக்கு லைஃப்ல பெரிய நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். காலையில சீக்கிரமா எந்திரிச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவளை தீர்த்து கட்டிட்டு வந்து உன் குழந்தைய கூட்டிட்டு போறேன். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர். எவ்வளவு ரோட்ல கடந்த ஒருத்திக்காக நீ பெத்த பிள்ளைக்கு கடைசி காரியம் பண்ணினார். ஒண்ணு இல்ல சார், ட்ரிப்ஸ் பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க மேடம். சரி சார். இனிமே ஏன் மேடம் கவலைப்படுறீங்க? அதான் ஆபரேஷன் முடிஞ்சு போச்சுல. இன்னும் 2-3 நாள்ல நார்மலா பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை ஸ்பெஷல் ஜெயில வச்சு மிளகா பொடி லத்தியால அவன் மண்டையை பொழக்கிற அளவுக்கு அடிச்சாதான் மேடம் மாத்திரம் அடங்கும். எத்தனை பேரை ஏமாத்திருக்கான் பொறுக்கி. அந்த பொண்ணு கண்முழிச்சு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சி உண்டிலன்னு பண்ணிடுவான் மேடம். அதுக்கு தான் எங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாரதியோட அக்கா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க. இப்போதான் கேண்டீன் போனாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க மேடம். சரி சார்.